ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவா பர்பி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். சுத்தமான பசு நெய் எடுத்துருக்கிறேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேங்க. இந்த நெய் உருகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய் இப்போ உருகிடுச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன். கடையில் வாங்கின ரவை, சன்ன ரவை தாங்க எடுத்துருக்குறேன். 1.5 கப்பு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்க போகிறோம். ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நல்லா வறுவட்டு உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சமாக லைட்டாக கலர் எல்லோவாக சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரவையெல்லாம் கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓரங்கள் பூரா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரவை இந்த நெய்யில் பெரட பெரட நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அதான் நம்மளுக்கு ரவை நல்லா வறுவட்டுருச்சுங்கிற பக்குவம். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பிகினர்ஸ் கூட இந்த ரவா பர்பி ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றி நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால். ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த கப்லேயே 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி. ரவை வேகிறதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு ரவை நல்லா வெந்து சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவுக்கு 1.5 கப் பால், 3 கப் தண்ணி. அப்போ மொத்தம் 4 கப் இருக்குது. இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நுரக்கட்டி வரட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை அதிகப்படுத்துறதுக்காக உப்பு நம்ம இது சேர்த்துக்க போகிறோம். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பவுல் வச்சுட்டுங்க. நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1.5 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துனா இனிப்பு கரெக்டாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி கொதித்து வரும். ஏன்னா நம்ம ரவை வேகிறதுக்கு அதில் ஆல்ரெடி தண்ணி சேர்த்துட்டோம். அதனால் சர்க்கரை கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் மட்டும் நம்ம அளவாக தண்ணி சேர்த்துனா போதும். பாருங்கள், இது போல் நல்லா நுரைச்சி வரணும். பாகுபதன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பி பதத்துக்கு முன்னத்த ஸ்டேஜ் 2 விரலையும் ஒட்டுனா போதும். அந்த ஸ்டேஜ் நம்ம சர்க்கரை பாகு இறக்கிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேரமலைஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஃபுட் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இல்லை வெறுமனை கூட நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரும். நம்ம பால் சேர்த்துருக்கனால இந்த பர்பி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலில் ரவை வேகும்போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு கடலை மாவு, கோதுமை மாவு எதுவுமே வேண்டாம். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டி வருது. கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக வரணும். அதாவது கரண்டியால் எடுத்துனிங்கன்னா நின்று விலகணும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்த சர்க்கரை பாவை முழுசுமாக சேர்த்துனா சரியாக இருக்கும். சர்க்கரை பாவில் ரவை நல்லா வேகும். சீக்கிரமே நம்மளுக்கு கெட்டியாயிரும். சர்க்கரை பாவு சேர்த்ததே பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இது போல் கலந்து விட்டு இப்போ வாசனைக்காக 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம கேசரி செய்வோம் இல்லைங்களா, அதே போல் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சுட்டா
நம்மளுக்கு ரவா பர்பி ஈஸியாக கிடச்சிரும். பாருங்கள், இப்படி கரண்டியால் எடுத்திங்கன்னா நின்று விழுகணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம நெய் தடவிய ட்ரேயில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்பட்ட நட்ஸை வந்து மேலே தூவி விட்டுறலாம். கொஞ்சமாக பாதாம் இருந்துச்சு, அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே தூவிட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஹார்டாக இருக்காது, அதனால் ஆறின பிறகே பீசஸ் போட்டாலும் உங்களுக்கு பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ரவா பர்பி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாயில் வச்சுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.